இதில் நிறைய ட்ரைனிங் டுட்டோரியல்ஸு நிறையா லெசன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது உள்ளார வந்தீங்கன்னா பாருங்கள், ஏயுன்னு இருக்குது பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து அடோப் சீரிஸில் இருக்கிற அடோப் ஆடிஷன். இதுதான் எல்லா மியூசிக் டைரக்டரும் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் ரொம்ப கிளியராக எந்த மாதிரி ஹை அண்ட் சவுண்டு அவுட்புட்டும் நம்ம எல்லாரும் எடுக்க முடியும் இந்த ஆடிஷனில். இல்லை எனக்கு சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை மட்டும் நான் கொண்டு வந்து தனியாக எடிட் பண்ணி நாங்கள் உள்ளார கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த அடாசிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அது நீங்கள் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணலாம். நாய்ஸ் ரெடக்ஷனு, எஃபெக்ட்ஸு எல்லாமே இதில் ஓப்பன் சோர்ஸில் கொடுத்துருக்கான். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வேணும்னா பெய்டு பண்ணி தான் வாங்கணும். அதான் இந்த ஆடிஷன். இதுக்கெல்லாம் சவுண்டு பற்றி நிறைய நாலேஜ் வேணும், ஆடியோ பற்றி நிறைய நாலேஜ் வேணும், மியூசிக் ஐடியாலாம் இருக்கணும். இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், படிக்கலாம். அடாசிட்டி வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஆடிஷன் வந்து அடோபோட சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ எவ்வளோ என்டர் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போ ஆடியோ செக்ஷனில் முக்கியமான நம்ம ரெக்கார்ட் பண்ண வாட்டி நிறையா இந்த பேக்ரவுண்டு பாருங்கள், ஃபேன் ஓடிட்டுருக்கு, வெளியில் தெருவில் வண்டிங்க போயிட்டுருக்கு. அப்போ அது ஒரு நாய்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கும். எல்லாம் மேக்ஸிமம் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஜாஸ்தி நாய்ஸ் இருக்கிறது ஜாஸ்தி நாய்ஸ் இருக்கிறது வந்து எடுக்கிறது கஷ்டம். சின்ன சின்ன நாய்ஸ் இதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். இன்னுமே எவ்வளோ நிமிஷம் காட்டுது? இன்னும் அதே 8 மினிட்ஸ் காட்டுது. ரெண்டரிங் டைம் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அந்த டைட்டில்ஸ் ரிமூவ் பண்ணி இருந்தால் சீக்கிரம் வந்திருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் ஸ்டைல்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்தால் சீக்கிரம் வந்திருக்கும். அது ரிமூவ் பண்ணாதனால தான் இப்போ சிக்கலாக இருக்குது. சரி, ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் 105 ஃப்ரேம் ரெண்டர் ஆகிருக்கு, 106 ஃப்ரேம். ஓகே, இது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ. இது வந்து மேக் சிஸ்டத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ மெக்கின்டோஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா இந்த ஃபைனல் கட் ப்ரோங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்பில்ட்டாக வரும். அதில் ஆப்பிள் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேரு, ஓஎஸ்ஸு, எல்லாம் பண்டில்டே இருக்கும். பாருங்கள், ஃப்ரீ டைமில் இது பாருங்கள். இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் இதில் இன்பில்ட்டாக இருக்கும். இந்த பிளாக் மேஜிக், இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். சினிமா இண்டஸ்ட்ரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் செல்லர் தான். இந்த மிக்சிங் யூனிட்டு, கேமரா இதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுற கம்பெனி தான் அது. இந்த கேமரா காஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20 லட்சம் 30 லட்சம் இருக்கும். பாருங்கள், அது 5 lakhs இந்த கேமரா சின்னது, 5.25 lakhs.
வெறும் வியூ ஃபைண்டர் அதுவே உங்களுக்கு 1,31,000 வந்துடுது. மைக்ரோ கேமராவே 87,000 வருது. ஓகே, பிளாக் மேஜிக் உர்சா ப்ராட்காஸ்ட் கேமரா பாருங்கள், 3 lakhs and 6,500. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டான். வீடியோ அசிஸ்ட் 12G HDR. இதில் பாருங்கள், இதில் வந்து இதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ்னு சொல்லுவோம். டாவின்சி இந்த பிளாக் மேஜிக்கோட ப்ராடக்ட் தான் அது. இதுதான் டிஐன்னு சொல்லுவோம். இந்த டிஐக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் ஹார்ட்வேரோட சப்ளை பண்ணுறான், அதனால் இந்த டிஐ வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இவனோட ஹார்ட்வேருக்கு இந்த டாவின்சி ரொம்ப சூட் ஆகும். மற்ற சிம்பிளான வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். இது ரொம்ப ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் கலர் கரெக்ஷனு, கலர் கிரேடிங்கு எல்லாமே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டாவின்சி ரிசால்வ் 16 இது வந்து ஃப்ரீ. இந்த டவுன்லோட் டேப் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இது ரொம்ப ஃப்ரீ தான். இது நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான். இது வந்து கொஞ்சம் பெய்டாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் ஹார்ட்வேர் சப்போர்ட் இருந்தால் தான் வரும். அதே நீங்கள் ஆவிட் எடிட்டிங், ஹலோ அனுப்பிச்சிங்களா? ஓகே கால் பண்ணுங்கள். இந்த ஆவிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம நியூஸ் சேனல், லைவ் வீடியோ, கிரிக்கெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவனோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு சில இன்டர்நேஷ்னல் டீம்ஸ் எல்லாமே இவனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவனோட ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆவிட்டை. இவனோட ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இதில் வந்து ஆவிட் மீடியா கம்போசர்னு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆவிட் தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த நீங்கள் ப்ரீமியர் நல்லாவே படிச்சிங்கன்னா இந்த ஆவிடெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் டாவின்சி ஆவிடில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் இப்போ நீங்கள் ப்ரீமியர்லேயே பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் மருத்துவன் பாரி. 2 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எஃப்சிபி, டாவின்சி, அபிட் மீடியா கம்போசர், இதெல்லாம் வந்து அந்த ஹை அண்ட் ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரீமியர் மாதிரி. ஓகே, பினாக்கிள் கம்பெனியும் இப்போ அபிட் தான் மாறிடுச்சு. பினாக்கிளும் என்னோடது தான். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆடியோ டப்பிங் பண்ணி